தாவீதின் வாழ்வில் ஒரு மகிமையான அபிஷேகம் வந்தது. எத்தனை பேருக்கு இந்த பலன் வேண்டும்? ஒவ்வொன்றாய் ஜெயித்தவர்களெல்லாம் கரங்களை வைத்து, சின்ன பிரச்சனையை நான் ஜெயித்துட்டு வந்தேன், பெரிய பாடம் நான் ஜெயித்தேன், இன்னும் நான் ஜெயித்து கொண்டே போவேன், வளருவேன் வல்லமையிலே. நல்ல வாய் திறந்து சத்தத்தை வைத்து வாய் திறந்து சொல்லுங்க. வாயை மூடிட்டு நிற்காதீங்க. டோன்ட் கீப் மம். இட்ஸ் நாட் அ பிளேஸ் டு ஸ்டாண்ட் அன் ஐடல். ஸ்பீக் டு காட். ஸ்பீக் டு யுவர் சாவரின் காட். ஆராதனை என்பது தேவனோடு பேசுவது. தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆராதனை என்பது தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்மோடு பேசுகிற நேரம். God is speaking to you. You speak to God. Oh Rablaba Hariyantalaba. அபிஷேகநாதரே, அந்த தாவீதின் மேல் போட்ட அபிஷேகத்தை எனக்கு இன்றைக்கு தருவீரா? அபிஷேகநாதரே, அபிஷேக தைலத்தினால் பலத்தின் மேல் பலனடைய பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமோத்துவே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமோத்துவே, நறுமண பொருட்களும் ஒலிவ எண்ணெயோ கரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும். அபிஷேக தைலமா என் மேல் இறங்கட்டும். கேளுங்க, அன்றைக்கு காலவெளியில் என்ன நிரப்பு. நறுமண பொருட்களும் ஒலிவ எண்ணெயோ அபிஷேக தைலமா என் மேல் இறங்கட்டும். அபிஷேகநாதரே, அபிஷேகநாதரே, அபிஷேக தைலத்தா பலத்தின் மேல் பலனடைய, பலத்தின் பலனடைய அபிஷேகமோத்திட. கை வைத்து அபிஷேகநாதரே, தாவீதை பலப்படுத்தினவரே, அபிஷேக தைல பலத்தின் மேல் பலனடையணும், பலத்தின் மேல் பலனடைய அபிஷேகமோத்திட. நறுமண பொருட்களும் ஒலிவ எண்ணெயோ அபிஷேக தைலமா என் மேல் இறங்கட்டும். நறுமண பொருட்களும் ஒலிவ எண்ணெயோ அபிஷேக தைலமா என் மேல் அபிஷேகநாதரை கை வைத்து, அபிஷேகநாதரே, அபிஷேக பலத்தின் மேல் பலனடைய, பலனடைய அபிஷேகமோத்திடும். சத்தமாய் கேட்ப. அபிஷேகநாதரே, அபிஷேகநாதரே, அபிஷேக தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. God's power fill everyone. உடைய மகிமை மூடட்டும். அபிஷேகமோத்திட
அபிஷேகநாதரே, அபிஷேகநாதரே, அபிஷேக். எல்லா கரங்களை செய்து கொண்டிருக்கட்டும். உன்னுடைய வல்லமையினால் நாவை கத்த தொடுகிறார், சரத்தை கத்த தொடுகிறார். அபிஷேகநாதரே, அபிஷேகநாதரே, அபிஷேக தைலம். பலத்தின் மேல் பலனடைய, பலத்தின் பலனடைய அபிஷேகம். ஷபலதியந்தரதியந்தலோ லேகபரபலஹதலஹதியந்தரோதியா. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அபிஷேகமனை தொடட்டும். Take the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். என் குடும்பங்களை நடத்த, வேலைகளை செய்ய, என் காரியங்களை செய்ய, சோதனைகளை மேற்கொள்ள, வியாதிகளை மேற்கொள்ள, பலனடைய கரங்களை உயர்த்தி தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள். Receive that power. Receive that anointing this morning. உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும், நிரப்பும். உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும், உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும். ஷப்லபாரபா ஷேகம் லபாரியந்தலபா. உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும். கரங்களை வைத்து, இதுவரை உம்முடைய வல்லமைத்தான் என்னை நடத்தினது, உம்முடைய வல்லமை என்னை பாதுகாத்திருக்கிறது. ஆயத்தரது கரங்களை வைத்து ஆண்டவரை பார்த்து, ஆராதனை வேளையில் உம்முடைய வல்லமை என்னை நடத்தி வந்தது, உம்முடைய வல்லமை என்னை பாதுகாத்தது, உம்முடைய வல்லமை தான் சுகத்தை கொடுத்தது, உம்முடைய வல்லமை என்னோடு கூட வந்தது. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்திற்காக நன்றி. என்னை பலப்படுத்தினீர். கரங்களை உயர்த்தி இன்னும் என்னை பலப்படுத்தும், இன்னும் வல்லமையினால் நிரப்பும். கை சுத்தி இயேசுவின் இரத்தத்தினால் அந்த வல்லமை, இயேசுவின் இரத்தத்தை நினைக்க நினைக்க அந்த வல்லமை, இந்த காலவெளியில் அவருடைய இரத்தத்தை நினைவுகர நினைவுகர அந்த வல்லமை நம்மை தொடும். அவருடைய இரத்தத்தில் வல்லமை. நல்ல கரங்களை வைத்து அவருடைய நாமத்தில் வல்லமை. எல்லா நாமத்திற்கு மேலான மகிமையுள்ள நாமம் இயேசு என்ற நாமம். நல்ல வாயை திறந்து சத்தத்தை வைத்து, இயேசுவே உம்முடைய மகிமையுள்ள நாமம், வல்லமை தருகிற நாமம், வல்லமை தருகிற இயேசுவின் இரத்தம். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Oh, we praise thy holy name, holy name, holy name, holy name, holy name. கரங்களை வைத்து இயேசுவின் இரத்தத்தை இந்த காலவெளியில் நினைத்து, சிலுவையிலிருந்து தான் ஒரு வல்லமை புறப்படுகிறது. இயேசு நமக்காக சிந்தின இரத்தம், கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, சரீரமெல்லாம் இரத்தமாகி கடைசி சுட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். உணர்கிற அத்தனை பேரும் உணர்ந்தவர்களாக தேவனுடைய இரத்தத்தை நினைத்து, அவருடைய இயேசுவின் வல்லமை நினைத்து, எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக நன்றி. வல்லமுள்ள நம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. விடுதலை தருகிற நம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. எல்லா கரங்களை அசைத்து இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று அவருடைய இரத்தத்தை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். அவருடைய இரத்தம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும், இரத்தம் ஒவ்வொரு மேல் தெளிக்கப்படட்டும். இந்த காலவெளியிலே இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், வல்லமுள்ள இரத்தம், விடுதலை தருகிற இரத்தம், ஜெயம் கொடுக்கிற இரத்தம், வெற்றி தருகிற இரத்தம், மகிமையின் இரத்தம். எல்லாம் வாய் தரது இயேசுவின் இரத்தம். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அத்தனை பேர் இயேசுவின் இரத்தம், நம்முடைய வல்லமுள்ள இரத்தத்துக்காக நன்றி. ஓ மகிமையுள்ள நம்முடைய இரத்தத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கை வைத்து சாத்தானை ஜெயித்திடும் இரத்தம், சத்துருவை அழித்திடும் இரத்தம், சிலுவையிலே சிந்திய இரத்தம், என்ற சாபங்களை மாற்றுகிற இயேசுவின் இரத்தம், வல்லமுள்ள நம்முடைய இரத்தத்துக்காக நன்றி. சாத்தானை ஜெயித்திடும் இரத்தம், சத்துருவை அழித்திடும் சாத்தானை
சத்துருவை அழித்திடும் ரத்தம், சிலுவையிலே சிந்திய ரத்தம் தன் சாபங்களை மாற்றி அமைக்கிறதே. கரங்களை தட்டி சொல்லும், சிலுவையிலே சிந்திய ரத்தம் என் சாபங்களை மாற்றி அமைக்கிறதே. ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவே ஜெயம். ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவே. ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே, ரத்தமே ரத்தமே. அன்பரேசு சிந்திய ரத்தம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து, அன்பரேசு சிந்திய ரத்தம், வல்லமுள்ள ரத்தம் ஒவ்வொரு வரையும் அவரை ஜீசஸ் ரத்தம் எங்கும் இறங்குதே. ஆணி பாய்ந்து சிந்திய ரத்தம் அற்புதமாய் எங்கும் இறங்குதே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே. அல்லமுள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம் தொடரும். ரத்தம் இயேசுவின் ரத்தம் பாவம் போக்கும் பரிசுத்த ரத்தம். இந்த பாவியையும் பாவம் போக்கும் பாவங்கள் செய்வப்பு என்றாலும் பஞ்சை போல வெண்மையாகுமே. வெண்மையாக்கும் வெண்மையாக்குமே. கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே. வல்லமுள்ள ரத்தம் ஒவ்வொருவரையும் தொடும். ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே. ஒவ்வொருவரையும் கழுவும், ஒவ்வொருவரையும் தொடும், பாவங்களை கழுவும். ரத்தமே. எல்லாரும் சொல்லி பாடுவோம், தம் ரத்தம் இயேசு ரத்தமே. ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே. ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே. ரத்தம் ரத்தம் power power touch. ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே. ரத்தம் ரத்தம் ஒவ்வொருவரையும் உடைய ரத்தம், ஒவ்வொருவருடைய ரத்தம் கழுவட்டும், உடைய ரத்தம் கழுவட்டும், உடைய ரத்தம் விடுதலையாக்கட்டும். உடைய ரத்தம் வல்லமுள்ள ரத்தம். ரத்தம் ரத்தம் இயேசு ரத்தமே. ரத்தமே. கரங்களை தட்டி உடைய ரத்தமனை கழுவட்டும், உடைய ரத்தமனை தொடட்டும், உடைய ரத்தமனை விடுதலையாக்கட்டும். Oh, the blood of Jesus. எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கு. உடைய இரத்தம் எங்களை கழுவினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Be seated. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். இந்த மாதம் கர்த்தருடைய அபிஷேகத்தின் மாதம். ஒரு மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணும்போது தமது வல்லமை அவனுக்கு கொடுக்கிறார். அதற்கு மாதிரியாக இயேசுவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பாருங்கள், நசரேயனாகிய இயேசுவை, வசனத்தை எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம் சத்தமாக. நசரேயனாகிய இயேசுவை வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட குணமாக்குகிறவராய் சுற்றித் தெரிந்தார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தான் நமக்கு மாதிரி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a மாடல். இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். இந்த வாசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். 3 ஸ்டெப்ஸ். ஒன்று, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறது. இன்றைக்கி அநேகர் பரிசுத்தாவி பெற்றிருப்பீங்க, 2 அந்நிய பாஷை பேசிகிட்டு இருப்பீங்க. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிறகு பரிசுத்தாவி பெற்ற நமக்கு என்ன கொடுக்குறாரு? வல்லமையை ஆண்டவர் கொடுக்குறார். வல்லமையை கொடுத்த பிற்பாடு அடுத்த ஹை ஸ்ட்ரென்த், இன்னும் ஜாஸ்தி ஒரு பவர் என்ன அப்படின்னா அபிஷேகத்தை கொடுக்குறார். எல்லாம் கை வைத்து சொல்லுங்கள், பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தாவி, 2வது வல்லமை, அப்புறம் அபிஷேகம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்குது. அப்போ நாம் தேவனுடைய வல்லமையில் என்ன செய்ய பழகணும்? வளரணும். வல்லமையில் என்ன செய்யணும்? இன்றைக்கி அநேகர் எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களேன்னு தெரியல. முதலாவது யாருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு முதல் சின்ன அடையாளம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு பாடல் என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் அடையாளம், சின்ன சைன். அது அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு முன்னால் எல்லாம் கவனிங்க, என்ன வந்துட்டு இருக்கணும்? ஆமாம், கவலையாக இருக்கும்போது திடீர்னு ஒரு பாடல் வரும், வேதனையாக இருக்கும்போது ஒரு பாடல் வரும், உள்ள ஒரு வார்த்தை வரும். அதுதான் உங்களோட யார் இருக்கிறா? ஒன்று. 2வது அடையாளம், ஆலயத்தில் வந்து நீங்கள் இருக்கும்போது ஊழியக்காரர் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட யார் பேசுவா? ஆமாம், நான் தான் உன்னை நடத்தினேன், நான் தான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவார்? கன்ஃபார்ம் பண்ணுவார். அது யார்? பரிசுத்த புரிந்தவர்கள் கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், பரிசுத்த ஆவி. 2வது என்னது? வல்லமை. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வல்லமை. செகண்ட் என்ன கிடைக்குது? பவர். வல்லமை கிடைக்குது. அந்த வல்லமை கிடைக்கும்போது அந்த வல்லமையை வைத்து நீங்கள் என்ன செய்வீங்க? காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கலாம். 1000 ரூபாயில் ஒரு வேலை கிடச்சிருக்கோம், பரிசுத்தாவி பெற்ற நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு 10,000 ரூபாய்க்கு ஒன்று ரைஸ் பண்ணுவார், அப்படியே 20,000க்கு ஒன்று ரைஸ் பண்ணுவார். அது மாதிரி ஒரு தொழில் கொடுத்துருப்பார். ஒரு ஆள் கூட வேலை செஞ்சிட்ருப்பீங்க, 10 பேரை நடத்துகிற கிருபை தருவார், 20 பேர் நடத்துகிற கிருபை தருவார். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வல்லமையை யார் தருகிறா? கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை தருவாரா? இந்த உலகத்தில் வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன் தான். ஹல்லேலூயா. அவர் காட் ஹேஸ் கிரேட் பவர். அப்போ வல்லமையை தருகிறார். அப்போ அந்த வல்லமையை கொடுத்துட்டே இருப்பார். அடுத்தது என்ன தர்றார்? 3வது அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தாவி, வல்லமை, அபிஷேகம். சொல்லிகிட்டே இருக்க, பரிசுத்தாவி, வல்லமை, அபிஷேகம். இப்போ அபிஷேகம் அப்படின்னு வந்தால் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு வாஞ்ச வந்துடும். யாருடைய அபிஷேகம் வந்துடுச்சுன்னா, அபிஷேகம் அப்படின்றது தேவனுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுக்காக ஒன்றை செய்ய ஸ்பெஷலாக கூட சேர்த்து கொடுப்பார்.
ஆனால் அந்த அபிஷேகத்தை வைத்து உலகத்தில் நீங்கள் வல்லவராளாக மாறிவிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பொட்டன்ஷியலை வச்சு அப்போது இதான் முக்கியம். தேவனுடைய அபிஷேகம் வந்துட்டுன்னா உங்களுக்குள்ளே ஆராதிக்கிற கிருபை வந்துடும், ஜெபிக்கிற கிருபை வந்துடும், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற கிருபை வந்துடும். ஏதாவது ஊழியத்தை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஒரே நாளில் 10 ஆராதனையில் பங்கு பெறுவீங்க. வரும்பொழுது ஓடி வருவீங்க. இது யார் கொடுக்குற அபிஷேகம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை என்பது ஒரு ஃபோர்ஸை கர்த்தர் தருவார். முதலாவது. மூன்றாவது, ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பவர் தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் வரும்போது உலகத்திலையும் ஒன்று பெஸ்ட்டாக வைப்பார், ஊழியத்திலையும் கர்த்தர் பெஸ்ட்டாக வைப்பார். ஆராதனைக்கு வர முடியலன்னு உங்களால் சொல்லவே முடியாது, ஜெபிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஓடி வருவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, கர்த்தரை தேடுவீங்க. இது யார் கொடுக்குற அபிஷேகம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 3 தொடர்ச்சியாக வேணுமா? பெற்றுக்கொள்ள விருப்பமா? இயேசுவுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் சபையிலே 3 கூட்ட விசுவாசிகள் இருப்பார்கள். சாதாரணமாக அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், பரிசுத்தாவி பெற்றவங்க இருப்பாங்க, பாட்டை பாடுவாங்க, வந்துட்டு போவாங்க. ஆனால் வல்லமை பெற்ற விசுவாசிகள் இருப்பாங்க, வளர்ந்து கொண்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தாண்டி போயிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. 3வது ஒரு கூட்ட விசுவாசிகள் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தையும் நடத்துவாங்க, வேலையும் செய்வாங்க, ஊழியத்தையும் வல்லமையாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்காக ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தேவனுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் தம்முடைய அபிஷேகத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு இந்த 3 வித வல்லமை இன்றைக்கு காலை வேண்டும்? அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது தேவன் வைத்திருக்கிற கடைசி இன்ஃப்ளூயன்ஷியல் பவர். அதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த இந்த வல்லமை என்ன செய்தது? 4 காரியங்கள். இந்த வல்லமை அபிஷேகம் தான் 4 காரியங்கள் எவிடென்ஷியல் அங்கே இருக்கும். ஒன்று நன்மை. அங்கே நாம் பார்க்கிறோம், நன்மை செய்கிறவராய் அப்படின்றது. என்ன செய்யலாம்? இந்த ஆண்டோடைய வல்லமை இருக்கிறவங்க, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? நன்மை செய்வாங்க. யாருக்கு தீமை செய்ய மாட்டாங்க. ஒரு சபைக்கு, ஒரு ஊழியருக்கு, ஒரு விசுவாசிக்கு, தன் கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள். பொறுத்து கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள், நன்மை தான் செய்வார்கள். நன்மை செய்தால் உனக்கு என்ன வரும்? மேன்மை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்தால் என்ன வரும்? மேன்மை. என்ன பிரச்சனை வந்தாலும் தீமை செய்து விடாதே, தீமையை செய்து விடாதே, யாருக்கு விரோதமாய் பேசி விடாதே, எதையாவது செய்து விடாதே. தீமைக்கு பயங்கரமான விளைவுகள் உண்டு. ஆனால் நன்மையை பிறப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வைத்து எவ்வளோ பாடு வந்தாலும் நன்மையே செய்வேன் ஆண்டவரே. கரங்கள் உள்ளவங்கள கையை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண்டவரே, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நன்மை செய்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பிரச்சனை தான் நன்மை தான் செய்வேன். சோர்ந்து போய் தீமை செஞ்சிட மாட்டேன். எவ்வளோ நாள் தாங்கிறதுன்னு சொல்லி வெஞ்சன்ஸ் எடுக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை இயேசு தான் கையில் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு நியாயாதிபதி. இந்த உலகத்தில் இந்த ஜட்ஜஸ்க்கு கூட தேவன் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து ஜட்ஜ் பண்ண வைக்கிறாரு. அவங்க டக்கலெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நீதிபதிகள் குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சாபம் பிடிச்சி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நீதி உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. 90% ஏதோ ஒரு ஒன்றை சொல்லி ஒருத்தனை தூக்கில் போட்டுருவாங்க, ஒன்றை செஞ்சுருவாங்க. உலகத்தில் இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் போய் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். அதனால தான் இந்த அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ் எல்லாம் வந்து எப்படின்னா ஆண்டவர்கிட்ட நல்லா அதிகமாக வந்து கிடக்கணும். ஏன்னா பயங்கர காரியங்கள் உள்ள இருக்கும். தொழில்களில் கூட சாபமான தொழில்கள் சில வேலை இருக்குது, வேறு வழி இல்லை. நமக்கு ஆசீர்வாதமான வேலை என்று இருக்குது. அப்போது சாபமான சில வேலைகளில் சிலர் என்னதான் தப்பு செஞ்சாலும் பயங்கரமாக ஒருத்தனை அடித்து சாகடிச்சிட்டா யார் விடமாட்டா? கர்த்தர் விடமாட்டார். சொல்லுங்கள், கர்த்தர் விடமாட்டார். நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் தான். மனைவி எவ்வளோ மோசமானவனாலும் புருஷன் உடனே நீ அடித்து நியாயம் தீர்த்தேன்னா உன்னை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். God will judge you. அதே மாதிரி மனைவி ஒரு புருஷனை நீ நியாயம் தீர்த்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை அவர் நியாயம் தீர்ப்பார். உலகத்தில் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் கொடுக்கவில்லை, இயேசுவே வைத்திருக்கிறார். புரிந்தால் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அட்வைஸ் பண்ணலாம், இப்படி நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம், வாங்க செய்யுங்கன்னு தான் சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் உன்னால் யாரையும் நியாயம் தீர்க்கவே, ஒரு ஆளை நீ நியாயம் தீர்ப்பதற்கு நீ யார்? நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இயேசு தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை மட்டும் தான் செய்யணும். கைவெத்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டம். ஏன் பிரச்சனை? எதுக்கு? வியாதி எதுக்கு? சிலருக்கெல்லாம் பிரச்சனை வியாதி போராட்டம். ஏன்னா எல்லாரையும் நியாயம் தீர்த்து அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அப்படி போகணுமா இப்படி போகணும் சொல்லியே நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். நன்மை செய்து பார், நன்மையே வந்து இருக்கும். ஆமென். கை வைத்து நியாய தீர்ப்பை யாருடைய கருத்தில் விட்டுறணும்? ஆமாம், ஆண்டவரை போல நீதிபதி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவரே நியாயம் தீர்ப்பார். மனைவியோ புருஷனோ பிள்ளையோ ஊழியக்காரரோ விசுவாசியோ யாருனாலும் சரி, நியாயம் தீர்க்கிறது யார் தான்? கர்த்தர். ஆமென் சொல்லிவிடுங்க. ஹல்லேலூயா. யாராவது யாரையாவது நியாயம் தீர்த்துனா உன்னை மாற்றிக்கோ. நியாய தீர்ப்பு உன்னை அழிச்சிடும். ஏன்னா நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்கவே இல்லை. ஒரு சபையில் போய் உட்காந்துட்டு மார்க் போட்டுட்டு இருக்கக்கூடாது. பிரசங்கத்துக்கு நீ மார்க் போட்டுட்டு இருக்கக்கூடாது அங்கே உட்காந்து. அல்லது யாரு கூடயாவது பழகுனீன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க் போட்டுட்டு இருக்காதீங்க. நன்மை செய்யுங்கள், அவ்வளவுதான். காரணம், அந்த ஜட்ஜ்மெண்ட் அத்தாரிட்டியை இயேசு கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கையில் வைத்திருக்கிறார். அதனால தான் உலகத்தில் சில கேடர் வேலைகள் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க முன்னேற முடியாமல் இருப்பாங்க. நீங்கள் போய் அது என்னன்னு சொல்ல நான் விருப்பம் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள். சில கேடர் ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறவங்க நார்மலாக வேலை செய்வோம், ஒரு பிரச்சனை இருக்க லைஃப் லாங் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில ஸ்டேஜஸ் ஆஃப் ஜாப் இவைகளெல்லாம் சாபத்தை கொண்டு வருகிறது இருக்குது. ஆனால் அதுலேயும் உண்மையாக இருந்து தேவனுக்காக வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முந்தா நாள் என்ன நினைக்கிறேன், ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு விவோ இருக்கிறார், ஒரு விவோ நினைக்கிறேன். அவருடைய பர்த்டேக்கு ஊர் ஜனங்களெல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வாட்டி என்ன வாங்க மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார். ஒரு ஆள்ட்டி அநியாயம் அவர் என்ன செய்ய மாட்டார். ஜனங்களுக்கு தெரியும் அநியாயம் பண்ணுற ஆள்லாம் சும்மா இல்லை. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டீச்சராக இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனல் இங்கே இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நாம் செய்கிறத யார் அறிவாங்க? ஜனங்களே அறிவார்கள். அப்படி என்றால் நியாயம் தீர்க்கிறது யாருடைய கருத்தில் இருக்கிறது? தேவனுடைய கருத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு காலவேளையில் யாரையாவது நீங்கள் தீர்ப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேள் ஆண்டவரிடத்தில். சிலரெல்லாம் புருஷன் அப்படியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. இவர் எப்படித்தான் உருப்படவே மாட்டார், மேலே வரமாட்டான்ருவாங்க. மனைவியை பார்த்து இப்படி தான், இவனால தான் குடும்பமே உருப்படலை. யாராவது இன்றைக்கு இப்படி நியாயம் தீர்த்திருந்தால் கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். Who are you to judge others? உலகத்திலே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி அரசாங்கங்கள்லாம் இன்றைக்கி டீச்சர் அடிக்கிறதுக்கு எதுவும் ஒரு அளவு இருக்குது. பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கு என்ன இருக்குது? ஒரு அளவு இருக்குது. எந்த அதிகாரியானாலும் சரி. இப்போ கூட சபையில் யாரும் உடனே வரலன்னா பாஸ்ட் உடனே ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டார். வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், தயவுசெய்து வாங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்களோ ஒழிய, நீ வராமல் போனால் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லி யாரும் சொல்வதற்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அவரவர்களுடைய நியாய தீர்ப்பு அவரவர்கள் தலைக்கு மேல் இருக்கும். தேவனே நியாயம் தீர்ப்பார். இந்த காலவெளியில் நன்மை செய்கிற அபிஷேகம் வேணும். கைவிட்டு கேளுங்க. என்ன நன்மை வேணும்? நன்மை செய்கிற அபிஷேகம். கூடுமானால் நன்மை செய். உன் பிள்ளைக்கு நன்மை செய், புருஷனுக்கு நன்மை செய், சபைக்கு நன்மை செய், ஊழியர்களுக்கு என்ன செய்? நன்மை செய். தேவனுடைய நாமத்துக்கு நன்மை செய். துரோகம் செய்யாதே, நியாயம் தீர்க்காதே. டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய அபிஷேகம் வரும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சாபம் படுத்து கிடக்கிறது. ஏன்? உன்னுடைய நியாய தீர்ப்பினாலே நீனே நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறாய். அன்றைக்கு இயேசு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தின பொழுது இயேசு சொன்னார், உங்களில் யாராவது பாவம் இல்லாமல் இருந்த மேலே என்ன தூக்கி போடு, கல்லை தூக்கி போடு. ஒருத்தனை நிக்கல, எல்லாம் ஓடிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாவில் நீ ஒரு பாவியாகத்தான் இருக்கிற. இயேசு ஒருவர் தான் பரிசுத்தராக இருக்கிறார். இன்னொரு ஆளை கையை காமிச்சு அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்ற நீ யார்? Who are you to judge others? You don't have any right to judge anybody else. உனக்கு மனைவியாக தாலி கட்டிட்டு வந்துட்டதுனால உனக்கு அந்த நியாய தீர்ப்பு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. உன் வயிற்றுல பிள்ளையா பிறந்ததுனால நியாயம் தீர்க்கிற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கல. ஒரு சபையில் ஞானஸ்கான் எடுத்து வந்ததுனால நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை ஊழியன் கையிலையும் கொடுக்கல, இயேசுவே கையில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு யாரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்? My intention is not this message. என்னுடைய செய்தி அபிஷேகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நன்மை செய்கிறதை ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்கிறார்.
இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள என்ன வரணும்? நன்மை. எல்லாம் வாய்த்திறந்து சொல்லுங்க, நன்மை. கைவிதி சொல்லுங்கள், முடிஞ்சால் நன்மை செய்வேன், யாருக்கு தீமை செய்ய மாட்டேன், யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஒப்பு கொடுத்து இந்த கம்யூனியன் சர்வீஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒப்பு கொடுத்து யாருக்காவது தீமை செய்திருந்தால், நியாய தீர்ப்பு செய்திருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் நன்மை மட்டும்தான் செய்வேன், நன்மையவே பேசுவேன், நன்மையவே செய்வேன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வல்லமை கர்த்தர் கொடுத்தால் நன்மையானவைகளை பேசுவாயா? யாரையாவது கட்டி எழுப்புவாயா? ஏன் உனக்கு வரம் கிடைக்கல? அவங்க எல்லாம் வரம் கிடைச்சா எத்தனை வீட்டை நீ சாபம் போட்டு அழிப்பியோ தெரியாது. தேவனுக்கு இன்னைக்கு வரங்களை ஏன் அநேக இடத்துல கொடுக்கறது இல்லை? ஏன் அநேக ஊழியர்கள்ட்ட வரம் இல்லை? வரமுள்ள ஊழியர்கள்ட்ட கம்பேஷனட் ஹார்ட் இருக்கும், உடைந்த உள்ளம், கண்ணீருடைய கண்கள் இருக்கும், ஜனங்களுக்காக பரிதபிப்பார்கள். எத்தனை பேருக்கு விளங்குதா? வரம் வேண்டுமா? வரங்கள் வேண்டும் என்றால் உடைந்த உள்ளம். அதனால தான் பரிசுத்த ஆவி 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசி தபரான்ட்டு அதோட நிற்கிற, தபராவில் நிற்கிற. ஏன் அப்படின்னா உனக்கு கம்பேஷனட் ஹார்ட் வந்தால் தான் வரங்கள் வரும். இரக்கமுள்ள இருதயம், உடைந்த உள்ளம், உடைந்த உள்ளம். ஒருவேளை கண்டிப்பாக உட்காரு என்று சொல்லலாம், ஆனால் நியாயந்திருக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நன்மை. அதனால தான் இப்போ கவனிங்க, இயற்கையாகவே நம்ம சரீரத்தில் நன்மை செய்கிற ஆட்டிடியூடு நம்மகிட்ட கிடையாது. நமக்கு யாராவது தீமை செஞ்சுட்டா உடனே வேகம் வரும், அவனை ஏதாவது செய்யணும். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற குணம். ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 4 பேர் தான் கை தூக்கி. நீ மீது பேர்லாம் பரிசுத்தவான்கள் போல தெரியுதில்ல. கையை வைத்து சொல்லுங்கள், என்கிட்ட இருக்கிற நேச்சுரல் ஆட்டிடியூட் யாருக்காவது பழி வாங்கணுன்றது எனக்கு இருக்கிற ஒரிஜினல் குணம். ஆனால் 2 கை வைத்து, அபிஷேகம் நன்மை செய்யும். உன்னிடத்தில் உண்மையான தேவனுடைய அபிஷேகம் இருந்தால் என்ன செய்யும்? நன்மை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை செய்யும், நன்மை செய்யும், நன்மை செய்யும். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கவனிச்சுக்கிடுங்க. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தின் சாபம் போகணுமா, முன்னேறணுமா, நன்மையை செய்து கொண்டிரு. யாருக்கு எண்ணத்தில் கூட நினைஞ்சிடாத, தீமை செய்து விடாதே. ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரம் மாற்றினவங்களை கைவித்தி ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க எல்லாரும். ஆண்டவரே, எங்கள் சபை நன்மை செய்கிற சபையாக இருக்கணும்ப்பா. அநேகரை வாழ வைக்கிற சபையாக இருக்கணும், அநேகரை தாங்குகிற சபையாக இருக்கணும். நியாயந்திருக்கிற ஒரு மனிதனாக, அநியாயத்துக்கு நாங்கள் போராளாக இருக்கவே கூடாது. அந்த கிருபையினால் எங்களை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை. 2வது சுகம். அங்கே 38ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டுடைய அபிஷேகம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா? சுகம், குணமாக்குகிறவராய் அப்படின்னு இருக்கு. கடைசி வேலை என்ன? இது வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். எல்லாம் சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க. சுகம். கையை சுத்துங்க. முதலாவது என்ன இருக்குதோ? நன்மை. 2வது சுகம். இதெல்லாம் எதுக்குள்ள இருக்குது? அபிஷேகத்துக்குள்ள தான் இருக்குது. யாருடைய வல்லமைக்குள்ள இருக்குது? அபிஷேகம். அப்போ தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்தால் சுகம் வந்துடும். சிக்னஸ் அப்படின்றது லைஃப் லாங் சிக்னஸே கிடையாது. ஆமேன்னு சொல்லிவிடுங்க. என்ன வியாதி, எக்ஸ்ட்ரீம் வியாதி வந்தாலும் 6 மாதத்துக்கு மேலே என்ன செய்யாது? நல்லா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். அதை வச்சே கடைசி வரைக்கும் எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம் இருந்துச்சு, அதை வச்சே 100 வருஷம் சமாளிப்பாங்க. அதை சொல்லி ஆஃபீஸில் ஓபி அடிப்பாங்க, வீட்டில் சொல்லிக்கிடுவாங்க, எனக்கு தெரியுமா அவனுக்கு தெரிய முடியாதுன்னு சொல்லி இப்படியே சொல்லி 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 அப்படி போயிடக்கூடாது. நம்ம லைஃப்பில் யாருடைய சுகத்தை எடுக்கணும்? கவித்தை ஆமேன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிங்க. இயேசு 39 அடிகள் அடித்தார்கள். அந்த சாட்டைகளில் 12 கூரான முள் இருந்துச்சு. 12 முள், 12 அந்த முனையில் முள்ளெல்லாம் இருந்திருக்கு. ஒரு முறை அடித்தால் 108 இடத்துல அது படும். அப்படியே பிச்சது எல்லாத்தையும். காலை அடித்தான், கையை அடித்தான், எல்லாம் செஞ்சான். ஆனால் அவர் மரித்தார், கல்லறைக்குள் போனார். தேவனுடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ கவனிங்க, நான் சொல்கிறது. இயேசு உயிரோடு எழுந்தவுடனே இப்படி நொண்டி நொண்டி வந்தாரா? இப்படி வந்தாரா? எப்படி வந்தார்? ராஜாவாக வந்தார், மகிமை தேவனாய் வந்தார், வல்லமுள்ளவராய் வந்தார், அக்கினி தேவனாய் வந்தார். நின்றார். கரங்களை பார், என் சரீரத்தை பார், பார். எத்தனை பேர் அப்படி வர ஆசையாக இருக்கிறீங்க? கைதட்டுங்க. வல்லமையாய் வந்தார். நீ எவ்வளோதான் அடி வாங்க, எவ்வளோதான் உனக்கு வியாதி வரட்டும்,
நீ மறுபடியும் மகிமையாகவே நீ மாறுவாய். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இயேசுவிடத்தில் இருக்கிற வல்லமை வேறு யார்ட்டையும் வல்லமை கிடையாது, எந்த தெய்வத்திட்டையும் வல்லமை கிடையாது, எங்கேயும் வல்லமை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைவிதி. கிரைஸ்ட் இஸ் ஆல் பவர்ஃபுல். அவரிடத்தில் இருக்கிற சுகத்தை போல வேறு யாரிடத்திலுமே இல்லை. ஹல்லேலூயா. சுகம் தருகிற இயேசு, சுகம் தருகிற இயேசு, சுகமாய் நம்மை வாழ வைக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் சுகம் தரும். அபிஷேகம் என்னத்தை கொண்டு வரும்? இப்போ சொல்லுங்க. அபிஷேகம் நன்மை செய்யும். அபிஷேகத்தில் சுகம் உண்டு. அபிஷேகத்தில் என்ன உண்டு? மூன்றாவது விடுதலை உண்டு. என்ன உண்டு? அல்ல, அதை அழுத்தி சொல்லுங்க. விடுதலை சொல்லுங்க. விடுதலை, விடுதலை சொல்லுங்க. எந்த வியாதி என கட்டிட முடியாது, எந்த கடன் என கட்டி வச்சிட முடியாது. ஈவன் கடன்கள் கூட பாருங்கள். கடன் கடன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கடன் இந்த இவ்வளோ பெரிய வருமான சோறை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா சோறு காலியாயிரும். அப்படி தானே? எத்தனை பேர் விளங்குதா? கடனை அடைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கணும்? அடைச்சிங்கன்னா எத்தனை கோடி ரூபா கடனை அடைச்சிடலாம். புரிஞ்சா? ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு தடவை கடன் வாங்கி பாடுபட்ட பிற்பாடு மறுபடியும் எதில் போகக்கூடாது? கடனில் போகக்கூடாது. இந்த 2 பிரின்சிபிள் இருந்தால் கடன்லேருந்து இங்கே வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் நம்மை கடன்காரனாக மாற்ற பார்க்குது, ஆனால் ஆண்டவர் நம்மை கடன்லேருந்து விடுதலையாக்க பார்க்குறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் எங்கே போனாலும் அதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, அதை தரேன், இதை தரேன். அவன் வாயை பார்த்தீங்கன்னா அப்பா அவன் என்னமோ அவனே காசை கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்து கிஃப்டாக கொடுத்து அனுப்புகிற மாதிரி சொல்லுவான். போனால் அப்படியே மாட்டி வச்சுருவான். டாக்குமெண்ட்டை எழுதி கையெழுத்து போட வச்சு கழுத்தில் போட்டு கட்டி வச்சிடறான். அப்படி தானே? தேவைக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம், ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். கை வைத்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கை சீக்கிரம் சொல்லுங்கள். விடுதலை, விடுதலை. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? கர்த்தர் இந்த காலவெளியில் விடுவிக்க போகிறார். இன்றைக்கி தேவனுடைய அபிஷேகம் 4 காரியங்களை கொண்டு வருகிறது இந்த வசனத்தில். 1 நன்மை தான் வரப்போகிறது, 2வது சுகம் வரப்போகிறது, 3வது விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா. there is a deliverance. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பர்மனெண்ட்டாக எதுலேயும் உங்களை யாரும் கட்டி வைக்கவே முடியாது. பர்மனெண்ட்டாக எதுலேயும் நீங்கள் பவுண்ட் ஆகிட மாட்டீங்க, எதுலேயும் கட்டப்படவே மாட்டீங்க. நிரந்தரமாக உங்களை ஏதாவது கட்டி வைக்குதுன்னா அது பயங்கரமான ஒன்று. அது உடனே வெளியே வந்துடணும் சரி பண்ணி நம்ம வாழ்க்கையில். காரணம், ஆண்டவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இப்போ சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி, வல்லமை, அபிஷேகம். எத்தனை பேர் இந்த 3 ஸ்டெப் மேலே மேலே போகணுமா? கைவிதி சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி, வல்லமை, அபிஷேகம். ஹல்லேலூயா. சிலர் அபிஷேகத்தை கொஞ்சம் நல்லா பெற்று ஊழியம்லாம் செஞ்சுட்டு கீழே வந்துடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு நாள் என்ன வரக்கூடாது? கீழே வரக்கூடாது. அபிஷேகம் என்ன செய்யணும்? வளரணும். அபிஷேகம் என்ன செய்யணும்? வளரணும். அபிஷேகம் வளர்ந்துக்கிட்டே போகணும். The anointing should grow. Anointing should grow. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்வில் அவருடைய அபிஷேகம் எப்படி வளர்ந்து வந்தது? லூக்கா 1:35 அவர் பிறந்த போதே பரிசுத்தாவின் வல்லமையில் தான் அவர் பிறக்கிறார். லூக்கா 1:35 அங்கே பார்க்கிறோம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். கவனிங்கள். இயேசுவின் வாழ்விலே வல்லமை ப்ரோக்ரஷனா இருக்குது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கேயும் வருது பார்த்தீங்களா வசனத்தில்? பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அடுத்து இங்கே என்ன வருதா? பலம், வல்லமை. ஹல்லேலூயா. அப்போ அவன் இயேசுவினுடைய வாழ்விலே பிறக்கும் போதே வல்லமை, பிறக்கும் போதே வல்லமை. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிறக்கும் போது அப்படிப்பட்ட வல்லமை இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த வல்லமைக்குள் நாம் வருகிறோம். அப்போ இயேசுவின் வாழ்வில் வல்லமை எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. உடனே மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 17வது வசனத்தில் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்கள், 2வது அபிஷேகம். ஜீசஸ் வாஸ் growing in power. பிறப்பிலே வல்லமை பெற்றார். சில சொல்லுவாங்க சின்ன பிள்ளையிலே நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குது, வளர்ச்சி இருக்குது. அன்னைக்கே நான் இது பண்ணிட்டேன், அன்னைக்கே இல்லை. யூ ஹேவ் டு க்ரோ, யூ ஹேவ் டு க்ரோ, யூ ஹேவ் டு க்ரோ. வளரணும், நாளுக்கு நாள் வளரணும், ஒவ்வொன்றிலும் வளர்ந்து செல்லணும். பிறப்பில் இயேசு வல்லமை பெற்றிருந்தார். 2வது ஞானஸ்நானத்தில் மீண்டும்
வல்லமையை பெற்றார். அதை லூக்கா 3:22 வாசித்தா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது ஆவியானவர் ரூபம் கொண்டு, கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஹல்லேலூயா. ரூபம் கொண்டு அவர் மேல் என்ன செய்தாரா? இறங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பற்றி உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற மீதி வல்லமையை பற்றி உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. சிலருக்கு பண வல்லமையை வைத்து ஆடுவாங்க, பணத்தின் வல்லமை. சிலர் மனிதனுடைய வல்லமையை வச்சு ஆடுவாங்க. இந்த வல்லமையெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சிரும். பண வல்லமை, இலக்க விதி சொல்லுங்க, என்ன வல்லமை? நீங்க யாரும் பணக்காரனை பார்த்து பயந்துட வேண்டாம், பணம் வச்சிருக்கிற பார்த்து பயந்துட வேண்டாம், ஆள் பலம் உள்ளவங்களை பார்த்து நினைஞ்சிட வேண்டாம், பயந்து விட வேண்டாம். பண பலம், இந்த மனுஷ பலம், இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஓடி தொலைஞ்சிரும். கையை நல்லா உயர்த்துங்க சீக்கிரம். யாருடைய வல்லமை? கர்த்தருடைய வல்லமை. ஆமே, தேவனுடைய வல்லமை. கூட சொல்கிறேன், யாராவது பண பலம் மனுஷ பலத்தை வச்சுட்டு ஆடிட்டு இருந்த விசுவாசியாக கூட இருக்கலாம், யாராவது இருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எலியாவெல்லாம் சுக்கு மாதிரி தான் இருந்தார். ஆனால் ஜெபம் பண்ணால் என்ன இறங்கும்? அக்கினி இறங்கும். எலியாலாம் என்ன மாதிரி குண்டா மாதிரி இருந்தால் கூட பைபிளில் தெரியல, ஹிஸ்ட்ரியில் தெரியல. பவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருப்பார். இவ்வளோ இந்த அவர் உயரம், அந்த ஃபுல் பீட் உயரம் தான் இருக்கும். இவ்வளோண்டு தான் பவுல். ஊதுனா பறந்துடுவார். ஆனால் இவர் ஊதுனா உலகமே பறக்கும், அப்படி இருந்தார். ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒன்றும் சாப்பிடாமல் எலும்பி மாதிரி ஆயிட்டுங்க வராதிங்க, அப்படி சொல்லலை. பலன் வந்து யாருடைய பலன் வேணும்? அதில் 2 கையை அசைச்சு சொல்லுங்கள், கர்த்தருடைய பலன். கையை அசைக்க சீக்கிரம், கர்த்தருடைய பலன். இப்படி சொல்லுங்கள், பண பலன், மனுஷனுடைய பலன், எல்லா பலனும் விருதா. சொல்லுங்கள், எவ்ரிதிங் இஸ் வெயின், காட்ஸ் பவர் இஸ் ரியல். ஓ ரபாலா பவுஷண்டலா கதியா, காட்ஸ் பவர் இஸ் ரியல். தேவனுடைய வல்லமை யாரோடு இருக்கிறதோ, எந்த குடும்பத்தோடு இருக்கிறதோ, கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் நின்றுக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த சபை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் கூட வேறு எந்த பலன் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. அவருடைய பலன் மட்டும்தான் இருக்குது. நமக்கு எந்த பண பலனோ எந்த மனுஷ பலனோ ஒன்றும் கிடையாது. நமக்கு இருக்கிறதெல்லாம் தேவன், தேவன், தேவன். அவருடைய அபிஷேகம்தான். எத்தனை பேருக்கு அது வேணுமா? இன்னைக்கு பணத்தை நம்பினையா? மனுஷன் நம்பி ஏமாந்து போனையா? ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடு உண்டே. சிலெல்லாம் பணம்னு பின்னாலே அலைவாங்க. நான் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நாம் கர்த்தரை தேடினார், நம்மை தேடி எல்லாமே வரும். எல்லாம் சொல்லுங்கள், நான் கர்த்தரை தேடினா என்னை தேடி எல்லாமே வரும். சுகம் உன்னை தேடி வரும், பணம் உன்னை தேடி வரும், மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ கர்த்தரே. எல்லாம் கையை சுற்றி கேட்கும் போது நல்லா தான் இருக்குது, அல்லேலூயா போடும்போது நல்லா தான் இருக்குது. செஞ்சு பாருங்கள். கையை சுற்றி ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே தேவனே போதும், பணபலன் மனித பலன் போதும், தேவ பலன், தேவ அபிஷேகம். You need the anointing of God. Stick to the anointing of God. தேவனுடைய வல்லமையில் உன்னை பதித்துக்கொள். படித்து மண்டையும் போயிடும். ரொம்ப படிச்சிங்கன்னா, ஓரளவு படிச்சிங்கன்னா தான் மீதி ஞானத்தை யார்கிட்ட வாங்கிக்கலாம். நீ ரொம்ப படிச்சின்னா ஆண்டோடைய ஞானம் வர்றதுக்கு அங்கே என்ன இல்லை, பாசிபிலிட்டியே இல்லை. உன்ட்ட ஞானம் குறைவாக இருந்தால் அதை ஃபில்லப் பண்ண தான் யார் வருவா? புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பலவீனமாக இருந்தால் அதை ஃபில்லப் பண்ண தான் அவர் வர்றார். ஆமே, நானே பலவான்னு சொல்கிறவங்களுக்கு யார் தேவை கிடையாது, கர்த்தருக்கு வேலையே கிடையாது. ஆனால் நான் பலவீனன் என்று சொல்லுகிற உனக்கு தேவ பலன் உனக்கு இறங்கி வருது. நான் பயங்கரமாக பிரச்சனையில் இருக்கிறேன்னா என் கிருபை உனக்கு போதும் இறங்கி வர்றார். ஹல்லேலூயா. பணமே இல்லை, மனிதர்கள் இல்லைன்னா கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். வானம் உனக்கு திறக்கப்படுகிறது, மன்னா வரும், தண்ணி வரும். எல்லாம் கரங்களை தெரியும். எத்தனை பேருக்கு தேவனுடைய எப்படிப்பட்ட அற்புதம் வேணும்? மனித பலன், பண பலன் இதெல்லாம் சார்ந்து வாழ வேண்டாம் தேவனுடைய மனிதர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் 2 கை வித் ஐ வாண்ட் தி அனாயிண்டிங் ஆஃப் காட். தேவனுடைய அபிஷேகம் எனக்கு வேணும், தேவனுடைய வல்லமை தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை வேணும், தேவனுடைய அபிஷேகம் வேணும், அவருடைய வல்லமை தான் எனக்கு வேணும். அப்போ இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். The power of God is the greatest asset in your life. The anointing of God is the greatest asset. உன் பிள்ளைகளுக்கு நீ வைக்க வேண்டியது தேவனுடைய வல்லமை.
பிள்ளைகளை வழிகாட்ட வேண்டியது தேவனுடைய வல்லமை. வல்லமை இன்னைக்கு அநேகர் அதில் கொண்டு போக மாட்டாங்க. தேவனுடைய வல்லமையில் டைரக்ட் பண்ண மாட்டாங்க பிள்ளைங்களை. ஏதோ நாம் படிக்கணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் தெய்வ வல்லமைக்கு நேராக அவர்களை வழி நடத்தணும். இயேசு ஞானத்திலே வளர்ந்தார், கிருபையிலே வளர்ந்தார், ஆலயத்தில் உட்காந்து பெரியவர்களோடு உட்காந்து பேசினார். இயேசு பள்ளிக்கூடம் போனது ரொம்ப பைபிள் எழுதி வச்சிருக்குதா? இயேசு எந்த காலேஜில் படித்தார்னு எழுதி வச்சிருக்குதா? ஆனால் அவரை போல ஞானம் உள்ளவர் உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் ஞானம் தருவாரா? பலன் தருவாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்தார். பிறப்பிலே அபிஷேகம், ஞானஸ்கானத்தில் அபிஷேகம், பிறகு இன்னும் அவருக்கு வல்லமை வேணும். லூக்கா 4:14 வனாந்தரத்துக்கு போறார். 40 நாள் ஜெபம் பண்ணி வரிய வல்லமை எடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பவர் இன்க்ரீஸ் ஆச்சு, பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, வல்லமை மேல் வல்லமை. சொல்லுங்க, வல்லமை மேல் வல்லமை, அபிஷேகத்துக்கு மேல் அபிஷேகம். சும்மா ஒரு 4 எழுத்து ஜெபம் பண்ண தெரிஞ்ச உடனே இவங்க பெரிய ஆள் ஆகிட்டு அதே பண்ணிட்டு கிடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒரு சின்ன சுகம் நடந்துட்டுன்னா உடனே அதை வச்சுக்கிட்டே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வளரணும். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வளரணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஆண்டவருடைய சொத்து. எல்லாம் சொல்லுங்கள். வல்லமை உலகத்தில் எல்லாத்தையும் செய்து தேவன் வல்லமை கொடுக்குறான். அபிஷேகம் யாருடைய சொத்து? அது ஏன்னா வல்லமையோட அது எக்ஸ்ட்ரீம் பவர். அது அந்த அபிஷேகம் இருந்தால் தேவனுக்கும் கருத்து உழைக்கலாம், எல்லாம் செய்யலாம், உலகத்திலையும் வல்லமையாக மாறலாம். அபிஷேகம் பெற்ற எல்லாருமே வேதத்தில் தாவீது பார்த்தீங்கன்னா உலகத்திலையும் வல்லவராக இருந்தார், ஆண்டவர்கிட்டையும் வல்லவராக இருந்தார். அநேக பாடல்களை பாடினார், ஆராதனை பாடினார். அவர் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? வெறும் வல்லமை இல்லை, என்ன வேணும் எனக்கு? எல்லாம் கை செஞ்சு ஊழியம் செய்யணும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும், உலகத்திலையும் செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிக்கணும். இதற்கு எனக்கு அபிஷேகத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவின் வல்லமை, அப்புறம் அபிஷேகம். இயேசு வளர்கிறார், 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 வளர்கிறார். அவருடைய வாழ்விலே அபிஷேகம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்களும் போய் காத்திருங்கள். எருசலேமில் போய் என்ன செஞ்சிருங்க? காத்திருங்க. யாருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க? பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 38வது வசனத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து 7 காரியங்களை சுட்டி காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது அந்த வசனத்தை நாம் எடுத்து வைத்துக் கொண்டால், தேவன் இயேசுவை முதலாவது அபிஷேகம் பண்ணினது யார் என்றால் தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. கை வைத்து, காட் அனாயிண்டட். யார் அனாயிண்ட் பண்ணா? தேவன். அபிஷேகம் பண்ணினது யாரு? தேவன். எப்படி அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அப்புறம் வல்லமையினால் அவரை நிரப்பினார். அப்படி நிரப்பினபடினால் அவர் நன்மை செய்கிறவரா என்ன செய்தாரா? அவர் சுற்றி திரிந்தார். சுகமளிக்கிற வல்லமை அவரிடத்தில் இருந்தது. அப்புறம் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பித்தாரா? விடுவிக்க ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் இருக்கிறவங்க உங்களையும் நீங்கள் விடுவிச்சுக்கிடுவீங்க, மற்றவங்களையும் நீங்கள் விடுவிக்கலாம். புரிஞ்ச? ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் மனைவி அபிஷேகம் பெற்றிருந்தா அவளும் தன்னை விடுவித்துக் கொள்ளலாம், கணவனை விடுவிக்கலாம், குடும்பத்தையும் விடுவிக்கலாம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும்? ஒரு குடும்பத்தில் இந்த அபிஷேகம் இருந்தால் உங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யார் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களையும் விடுவிக்கிற வல்லமை உனக்குள்ள வரும். இதுதான் யாருடைய அபிஷேகம்? இன்றைக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை போடுகிறார். ஒன்று நன்மை செய்கிற அந்த அபிஷேகம். அவர் நன்மை செய்கிறவராக என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். 2வது சுகம், 3வது விடுதலை, அங்கே 4வது கடைசி அந்த இதில் வாசிங்க, 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய நடு மையத்தில் இருக்குது. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே எல்லாம் ஆமென் சொல்லுவான். தேவன் அவருடனே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப ஃபைனல் இது என்ன அப்படின்னா, நம்ம கூட யார் இருப்பா? ஹல்லேலூயா. உங்கள் கூட இயேசு, அன்றைக்கு உலகத்தில் நடந்த இயேசு, பரலோகத்தில் இருக்கிற அந்த இயேசுவே உங்களுக்குள்ள இருப்பார். ஆமென். அப்போ அபிஷேகம் என்பது உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு, தேவனே உங்களுக்குள்ள இருப்பார். அப்போ வல்லமை, வல்லமை என்றால் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. God himself is living with you. ஆண்டவரே உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உங்களுக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இந்த ப்ரெக்னன்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகவங்களுக்கு சிலருக்கு திடீர்னு வயிற்றில் கட்டி இருந்த வயிறு பெருசாகிடும். நம்ம ஊழியத்தில் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மையாகவே குழந்தை இருந்தால் உள்ள என்ன இருக்கும்? குழந்தை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? கட்டி இருந்தால் என்ன செய்யாது? அப்படியே கல் மாதிரி இருக்கும். இதை மாதிரி தான் இயேசு உனக்குள்ளே இருந்தால், இப்போ சொல்ல, இயேசு உனக்குள்ளே இருந்தால் என்ன செய்வார்? அசிங்க கைகாலாம் இயேசு உனக்குள்ளே இருந்தால் அசைந்து கொண்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை நடத்திக்கிட்டே இருப்பார், உனக்குள்ளேருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்குள்ள கட்டி தான் இருக்குது. என்ன இல்லை? அந்த லைவ் இல்லை, ஆண்டவர் ஜீவன் இல்லை. ஆனால் நமக்குள்ளே இயேசுவே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீ இயேசுவை உள்ளத்தில் நான் அப்படியே வைத்திருக்கிறேன். ஒரு கர்ப்பஸ்திரீ தன் குழந்தையை வயிற்றில் வைத்திருக்கிறது போல நான் எப்பொழுது இயேசுவை சுமந்து கொண்டே இருக்கிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே அவர் வாழ்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? அந்நிய பேசி கரங்களை வைத்து சீக்கிரம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இயேசுவை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினீரே, வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினீரே, அவரோடு கூட இருந்தீரே, என்னோடு கூட நீர் இருக்கணும், என்னோடு கூட நீர் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனியுங்கள், தேவன் உங்களோடு கூட இருந்தால் வேறு யாரும் அங்கே வந்து செட்டில் பண்ணவே முடியாது. உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையிலையோ உங்கள் வீட்லேயோ சண்டை வந்தால் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் இருக்கும், வராமலாம் இருக்காது. நம்ம ஒன்றும் பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. கோபம் வந்தால் 4 மணி வரைக்கும் தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், கோபம் சண்டையில் எத்தனை மணியோடு போயிடும்? அவ்வளோதான். நைட்டு தூங்கும் போதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா உனக்குள்ளே பிசாசு இருக்குது, விரட்டிடு. நீயே என்கிட்ட வந்து ஒன்றும் பேசாதே, நீங்களே விரட்டிடுங்க அந்த பிசாசு. 4 மணிக்கு மேலே வீட்டில் நீ மூஞ்ச தூக்கிட்டு சாப்பிடாம போய் படுத்துக்கிட்டுற, புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறீங்க, ஏதோ பிரச்சனைலாம் வந்துருச்சு, 5 மணி வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அது நிச்சயம் யார் தான்? சத்தமாக நீங்களே சொல்லிக்கிடுங்க, பிசாசு தான். ஏசு இருந்தால் 4 மணிக்கு மேலே உன் வீட்டை சண்டையில் விடவே மாட்டார். 5 மணிக்கே சமாதானம் ஆகிடும். 6 மணி காஃபி பிரேக்கில் சந்தோஷமாக காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க. இரவு படுக்கும்போது எல்லோரும் முகத்தையும் பார்த்துட்டு அழகாக படுப்பீங்க. புரிஞ்சா கை வைத்தி ஆமேன்னு சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளோடு உனக்கு சச்சரவுகள் வரலாம், ஆஃபீஸில் கூட உனக்கு பிரச்சனை வரலாம். ஆஃபீஸில் டெய்லி மூஞ்ச தூக்கிக்கிட்டே நீ ஆஃபீஸ் பண்ணினா ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தார ரெடியாக இருக்குன்னு உனக்கு அர்த்தம். ரெடியாக இருந்துக்கும். சிலர் ஆஃபீஸில் சில ஆளை பகைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஆள் சரியே இல்லை, அந்த வாட்ச்மேன் இப்படியே இருக்கான். பைபிளில் இருக்குது. மொர்தெக்காயை வந்து யார் வெறுத்தா? அந்த ஆமான்றவன் என்ன செஞ்சான்? அந்த மொர்தெக்காய் இந்த ஆஃபீஸ்க்கு வருவார், அந்த பேலஸ்க்கு வரும்போது, ஆமான் வரும்போது மொர்தெக்காய் எழுப்பி சல்யூட் அடிக்க மாட்டாராம். உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. ஆனால் இவன் கோவம் அவனே செத்தான். நம்ம வாழ்க்கையில் யார் மேலேயும், சர்ச்சில் கூட வரும்போது கருன்ட்டு வராது. சபையில் வர்ற நாட்களில் வேலை கோவத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் கைவிதிங்க, மன்னிங்க சொல்லுங்கள், மன்னிக்கிறேன், ஐ ஃபர்கிவ் சொல்லுங்கள், ஃபர்கிவ். அந்நிய பேசிக்கிட்டே சொல்லுங்கள், மன்னிக்கிறேன், புருஷனை மன்னிக்கிறேன், மனைவியை மன்னிக்கிறேன், பிள்ளைகளை மன்னிக்கிறேன், சபையை மன்னிக்கிறேன், ஊழியரை மன்னிக்கிறேன். அடுத்த நிமிஷம் மன்னித்து மறந்து ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உள்ளே வச்சிட்ருக்கூடாது வேதனையை, அது ஒன்றே தான் வியாதியாக மாற்றிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கிரமம் செய்கிறவெல்லாம் நல்லா தூங்குவான், பார்த்துருக்கீங்களா? அநியாயம் செய்கிறவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? அவனை போய் பாருங்கள், விடுற கொரட்டை பாருங்கள், பக்கத்தில் நிற்க முடியாது, அப்படி தூங்குவான். தூங்காமல் இருக்கிறது நீங்களும் நான் தான் தூங்காமல் இருப்போம். இதுக்கு ஏன் நமக்கு ஏன் அந்த ஏன் இந்த பிரச்சனை? எப்படியாவது என்ன மாதிரி நடந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீ நிம்மதியாக தூங்குனீங்கன்னா உனக்கு ஆயுசு. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு ஆளே பார்த்து குறை சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம வெளியே விரட்டிடாமல் தெய்வ நம்மோடு கூட இருக்கணும். சீக்கிரம் நல்லா கை வைத்து இயேசு என்னோடு இருக்கணும். கவலை, துக்கம், வேதனை, கோபம், எரிச்சல், பொறாமை, சண்டை, இது என் வீட்டில் செட்டில் ஆகக்கூடாது. கொஞ்சம் கை தட்டி சொல்லுங்கள், செட்டில் ஆகாத. விரட்டுங்க இயேசுவின் நாமத்தில். ஓ சண்டையே, வியாதியே, கடனே,
போராட்டமே, பிரச்சனையே, யூ டோன்ட் ஹேவ் பிளேஸ் டு செட்டில் இன் மை ஃபேமிலி. எனக்குள்ள இயேசு வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. தினந்தோறும் சொல்லுங்க, நீர் எங்களோடு இருக்கணும், நீர் என்னோடு இருக்கணும். தாவீது சொல்றார்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு நாள் காலையில் எழுப்பி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், இரவு படுக்கும்போது என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிசாசு படத்தை டிவியில் பார்த்துட்டு படுத்தா இதுதான் வரும். ஆமாம், எப்போ பாரு பிசாசு கதையே பேசி, மந்திரவாதி கதையே பேசி, அந்த மந்திரவாதி தான் உனக்கு வெட்டு வைப்பான். இயேசுவை பேச பேச இயேசுவை உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் கை சுற்றி நன்மை செய்யுங்க. சுகத்தை எடுக்கணும், விடுதலை எடுக்கணும். தேவனே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 10:38 வாசிப்பு எல்லாரும் சேர்ந்து. நசரேயனாகிய இயேசுவை தேவன் ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார், இருந்தபடியினால் அவர் செய்கிறவராயும். கைவைத்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் அபிஷேகம் இந்த கால்வெளியில் நம்மத்தில் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஓ, தேங்க்யூ லார்ட்.